அடிக்கிற வெயிலுக்கு நல்லா ஜில்லுன்னு மேங்கோ சாகோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? மேங்கோ சாகோ செய்கிறதுக்கு 2 மாம்பழம் எடுத்திருக்கேன். ஒரு மாம்பழத்தை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு மாம்பழத்தை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. நார் இல்லாத மாம்பழமாக இருந்தால் ரொம்பவே நல்லது. இந்த மாம்பழ சீசனில் கட்டாயமாக இதை ட்ரை பண்ணுங்கள். 1/2 கப் ஜவ்வரிசியை 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை வேக வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டினதுக்கப்புறம் பச்சை தண்ணி சேர்த்து திரும்பவும் வடிகட்டினீங்கன்னா ஜவ்வரிசி நல்லா ஒட்டாமல் தனித்தனியாக இருக்கும். இதே ரெசிப்பியை நீங்கள் சேமியாவை யூஸ் பண்ணி கூட செய்யலாம். அடுத்ததாக பவுலில் அரைச்ச மாம்பழக்கூழ், சர்க்கரை, பால், கட் பண்ணி வச்ச மாம்பழம், தேவைக்கேற்ப கண்டன்ஸ் மில்க், ஐஸ் க்யூப்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான மேங்கோ சாகோ ரெடி. மாம்பழத்தோட இனிப்பு சுவையை பொறுத்து நீங்கள் சர்க்கரை, கண்டன்ஸ் மில்கோட அளவை மாற்றிக்கலாம். அதே போல் பாலையும் திக்னஸுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ மாம்பழ சாகோ ரெடி.